My presence is like that of a catalyst. Things can happen much faster in my presence. The important thing is, it's just my energy which changes their chemistry in some way. But when your chemistry changes, your experience of life changes. Now every breath is ecstatic. I just felt so much love. Overwhelming. I think I experienced a lot of joy. I was connected to everyone in the room. Life has come from a very beautiful source. It still gives me goosebumps. If you remain in touch with that source, everything about you shall be beautiful. Spend a day with Sadhguru in the soak and ecstasy of enlightenment, an advanced meditation program that helps overcome deep-rooted emotional baggage and experience higher states of consciousness. வணக்கம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய இனிய தமிழ் மக்களே, என்று இந்த கனடிய தமிழன் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்றை தொகுத்து வழங்குவதற்காக இருக்கிறேன். அது வேறு ஒன்றுமல்ல, திரு ஞானி முனிவர் இப்படி பல விடயங்கள் கொண்டு இந்தியாவிலும் உலகெல்லாம் பிரசித்தி பெற்ற ஒரு ஆன்மீகவாதி எங்களுடைய சத்குரு அவர்கள் கனடா வரை தருகிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு நிறைய ப்ரோக்ராம் இன்னர் இன்ஜினியரிங் என்றெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அப்படி ஒரு பிரபலியமான ஒரு ப்ரோக்ராமை செய்வதற்காக வருகிறார். அவருடைய வருகை, இந்த ப்ரோக்ராம் எப்படியெல்லாம் இருக்கும், இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், இதை யாரெல்லாம் பயன் பெறலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக என்னுடைய யூடியூப் மூலமாக இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது மட்டுமல்ல, ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டராக இருக்கிறார் இங்கு. அவர் எங்களுடைய மணிமேகலா அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சியை பற்றி என்னெல்லாம் நடக்கப் போது, நீங்கள் எப்படியெல்லாம் பதிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி சொல்ல வருகிறார். எனவே மறக்காதீர்கள், தொடர்ச்சியாக முடியும் வரை பாருங்கள், மிக பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமல்ல, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே நாங்கள் அவரிடம் ஒரு உரையாடலை தொடங்குவோம். வணக்கம் மணிமேகலா அவர்களே. சத்குரு அவர்கள் வருகிறார் கனடா, இல்லையா? இது நான் எனக்கு 4வது தடையாக வருகிறார். உலகெல்லாம் சென்று பல நிகழ்ச்சிகளை, ஆன்மீக நிகழ்ச்சிகளை மக்களுக்கு அழைத்து வருகிறார். ஒரு மிக பிரசித்தி பெற்றவர். அவருடைய இந்த குறிப்பாக அவருடைய இந்த சிவராத்திரியிலே அவர் செய்யக்கூடிய விசேஷம் கூட மிக ஒரு பிரபலியமானது. பலருக்கு பல ஆன்மீகங்களை சொல்லி வருகிறார். இந்த முறை என்ன விஷயமாக இங்கு வருகிறார், என்ன நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள்? இந்த முறை அவர் முதல் சத்குருவை பற்றி பிரீஃபாக சொல்லிட்டு, சத்குரு ஒரு ஞானி, யோகி, மனித ஆர்வலர், மனித நல மேம்பாட்டுக்காக பல திட்டங்களை செய்து வருகிறார். அவற்றில் அந்த மிக முக்கியமானது இன்னர் இன்ஜினியரிங். அதாவது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் ஒரு துளி ஆன்மீகமாவது தங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ள வேணும், ஆனந்தமயமாக எப்படி வாழ வேணும் என்றக்கூடிய வழிமுறைகளை தான் அவர் சொல்லி தரார் எங்களுக்கு. இதில் முக்கியமானது தான் அந்த இன்னர் இன்ஜினியரிங். இந்த நிகழ்ச்சி ஒரு முழு நாள் தியான நிகழ்ச்சி சத்குருவோட நேரடியாக நடக்கும். இது மே 24ஆம் தேதி மெட்ரோ டொரண்டோ கன்வென்ஷன் சென்டரில் நடக்குது. இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஒவ்வொருத்தரும் மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தரும் இப்படியான ஒரு தியான நிகழ்ச்சியில கட்டாயம் பங்கு பெற்ற வேண்டும் என்றது என்னோட இல்லை, எல்லா மக்களோட ஒரு விருப்பம். இதுக்கு நான் எங்களுக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் 15 வயதும் அதுக்கு மேற்பட்ட எல்லாரும் இதில் பங்கு பெற்றலாம். மற்றது இன்னர் இன்ஜினியரிங் நீங்கள் செய்திருக்கணும். இன்னர் இன்ஜினியரிங் என்று சொன்னால் அதுதான் அவர்கிட்ட அந்த பேசிக் ப்ரோக்ராம், அதாவது ஒரு ஷாம்பவி இனிஷியேஷன் ஓட இந்த ப்ரோக்ராம் செய்திருந்தால்தான் நீங்கள் அந்த தியான நிகழ்ச்சியை முழுமையாக உள்வாங்கக்கூடிய உங்களோட அந்த மனநிலை உங்களுக்குள்ள வரும். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் முழு நேரமாக அந்த முழுமையான நாளாக மே 24ஆம் தேதி மெட்ரோ சென்டரிலே சத்குரு அவரோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு போறதுக்கான ப்ரீ ரிக்வெஸ்ட் நீங்க சொல்றீர்கள். அந்த எத்தனை நாள், 3 நாள் எடுக்கணும் அந்த இன்னர் இன்ஜினியரிங். அது 4 நாள் ப்ரோக்ராமா இன் பர்சனா இங்க நடக்குது டொரண்டோவில். இப்போ நாங்கள் இன்னர் இன்ஜினியரிங் வேவ் சொல்லி இந்த மார்ச் ஃபுல்லா எவ்ரி வீக் அந்த ப்ரோக்ராம் வச்சு கொண்டு வந்து நாங்கள் இந்த கடைசி ப்ரோக்ராம் ஏப்ரல் 10ஆம் தேதி டவுன் டவுனில் நடக்குது. அதுதான் கடைசியாக நடக்க போகிற அந்த இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம். அதை நீங்கள் இன் பர்சனாக செய்யணும்னா அதுதான். அது 2 ஹாஃப் டேயும் 2 ஃபுல் டேயும், அதாவது
தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 நாள் வியாழன் வெள்ளி ஒரு 5 மணிலேருந்து 9:30 மட்டும் நடக்கும். ப்ளஸ் சனியும் ஞாயிறும் ஃபுல் டே ஃப்ரம் 7 to 7 அந்த மாதிரி. நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே அங்கே கவலைப்படுத்தவில்லை. அந்த ஃபுல் டைம் நடக்கிறனால அவையிலே எல்லாம் சாப்பாடு எல்லாம் தருவினா. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதான். ஏன் இதை செய்கிறாருன்னு சொன்னால் இதில் வந்து இந்த 4 நாள் நடக்கிற இன்ஜினியரிங் ப்ரோக்ராமில் இறுதி நாள் வந்து ஷாம்பவி மகாமுத்ரா இனிஷியேஷன் என்று சொல்லுவாங்க. இந்த ஷாம்பவி மகாமுத்ரா இனிஷியேஷன் என்று சொல்றது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி முறை. அதை எங்களுக்கு சத்குரு எங்களுக்கு தர்றார். நீங்கள் நார்மலாக இந்த ஷாம்பவி மகாமுத்திரை அதாவது தீட்சின்னு சொல்லுவாங்க தமிழில் பெற வேணும் என்றால் நீங்கள் அந்த காலத்தில் ஞானிகளோடையோ குருக்களோடையோ இருந்து அங்கே போனால் அவை ஒரு 12 வருஷமாவது நீங்கள் அவைகளோட இருந்து அவைக்கு சேவை செய்து அந்த எல்லாம் உங்களோட உடம்பு மனம் எல்லாம் படிஞ்ச பிறகு நீங்கள் ரெடி என்ற பிறகு தான் அந்த தீட்சியை கொடுப்பார்கள். இது வந்து ஒரு 15,000 ஆண்டுகளுக்கு முதல் சிவனால் இந்த தீட்சை வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இது வந்து நெருங்கிய குருவோட மிக நெருங்கிய சீடர்களுக்கு மட்டும் குருக்களால் வழங்கப்பட்டு வந்த ஒரு ரகசியமான ஒரு இதைத்தான் அந்த மிக எளிய முறையிலே எல்லாரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய முறையிலே சத்குரு அவர்கள் தொகுத்து வழங்குகிறார்கள். என்ன இது லாங்குவேஜ்ல இதை செய்ய போற ஆங்கிலத்தில் தானே? இது ஆங்கிலத்துல செய்வார். உங்களுக்கு ஆங்கிலம் கஷ்டம் என்று சொன்னால் நாங்கள் தமிழ்ல இருக்கிறார்கள் அது உங்களுக்கு என்ன மாதிரி என்று விளங்கப்படுத்துவோம். ஆனா இப்ப இந்த டொரண்டோல என்னடா எல்லா இன மக்களும் மல்டிகல்ச்சரல் இப்ப நிறைய இந்தியன்ஸ் அது மட்டுமல்ல கனடியர்கள் கனடியன் போன் இட்டாலி இப்படி ஏகப்பட்ட இனம் இங்கே இருக்கின்றது. 184 வகையான மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களும் பங்கு கூடிய உடையிலே ஆங்கிலத்திலே தான் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இத நீங்கள் ஏன் இதை நீங்க எடுக்கணும் அடுத்த கேள்வி கேட்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த ஷாம்பவி மகாமுத்ரா தீட்சை முடிந்ததும் அது உங்களுக்கு ஒரு 21 நிமிஷ செயல்முறை ஒரு பிராக்டிஸ் ஒன்று உங்களுக்கு சொல்லி தருவினா அந்த பிராக்டிஸ் வந்து நீங்கள் எவ்ரிடே செய்து கொண்டு வரணும். நீங்க வீட்டிலேயே செய்யலாம். அது வீட்டிலேயே செய்யலாம். அதெல்லாம் வடிவங்களுக்கு சொல்லி தருவினாம் எல்லாம் படிப்பிச்சு விடுவினாம். அதை நீங்கள் 21 நிமிஷம் எவ்ரிடே ஒரு நாளும் செய்து கொண்டு வரைக்கும் உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்கும். இப்போ இந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்கணும் உங்களுக்கு மன தெளிவு கிளாரிட்டி மற்றது அப்படியான இதுகள் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஈவன் சர்க்கரை வியாதி பிரஷர் கொலஸ்ட்ரால் எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வர வேணும். எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள வருது. குறிப்பாக இந்த வெளிநாடுகளில் குறிப்பாக இங்கே கனடாவிலே நிறைய பிரஷர்கள் அதுவும் என்னுடைய இப்போ ட்ரம்ப் கொடுக்கின்ற பிரஷர் எல்லா பிரஷரையும் விட கூட பிரஷர். எனவே அப்படியான பிரஷர்கள் எல்லாம் எங்களுக்கு வேலை தளத்தில் இருக்கின்றது வீட்டில் இருக்கின்றது. இப்படி மக்கள் ஒரு சரியான ஒரு டிராஃபிக் அது கூட ஒரு பிரஷராக இருக்கலாம். எவ்வளவோ பிரஷர்கள் இருக்கின்ற வேளையில் இப்படியான நிகழ்ச்சிகளை பங்கு பெறுவதன் மூலம் நீங்கள் உங்களுடைய மனதை சாந்தி கொள்ளலாம். அது மட்டுமல்ல நீங்கள் சொன்னது போல எப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய தெளிவாகவும் மிகவும் அமைதியாகவும் உங்களுடைய மனதை வைத்துக் கொள்ளலாம். இல்லை மனம்தான் தெய்வம் இல்லையா? அதை மிக அருமையாக சத்குரு அவர்கள் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. நான் நினைக்கவில்லை இந்த வாய்ப்பை மக்கள் மிஸ் பண்ணுவார்கள் என்று. அதான் கட்டாயமா இதை மிஸ் பண்ணக்கூடாது. என்னன்னு சொன்னா நீங்கள் இந்த தீட்சியை நீங்கள் பழைய முந்தின காலத்துல ஒரு எங்களோட பேரண்ட்ஸ் அம்மா அப்பாண்ட காலத்திலேயோ அதுக்கு முதல் இப்படியான ஒரு தீட்சி எடுக்கணும்னு சொன்னா நீங்க 12 வருஷத்துக்குண்டாலும் மினிமம் ஒரு குழுவோட வேலை செய்து அவருக்கு சேவை செய்து எல்லாம் இதன் கொடுப்பாங்க. ஆனா சத்குரு வந்து எங்களோட வாசல்லையே கொண்டு வந்து தாரார். சக்தி வாய்ந்த பிராக்டிஸ் இது. இதை பிராக்டிஸ் பண்றதால நாட் ஓன்லி இந்த மென்டல் ரிலேட்டட் இது உங்களுக்கு டயபெட்டிக் கொலஸ்ட்ரால் எல்லா பிரச்சனையும் குறையும். அதாவது மென்டல் கிளாரிட்டி எல்லாம் அந்த இதையெல்லாம் அந்த நான் ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங் வச்சிருக்கிறேன். அதில் வந்து சொல்லினா இந்தியானா ஹவார்ட் ஃப்ளோரிடா இப்படியான யூனிவர்சிட்டியில டாக்டர்ஸ் மற்றது ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி அதை வெளியில் விட்டுருக்குறாங்க ரிசர்ச் ஆய்வு மூலமாக. இதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி 71% குறைஞ்சிருக்குது இதை பிராக்டிஸ் பண்ற ஆக்களுக்கு. இரத்த அழுத்தம் 67% குறைஞ்சிருக்குது. அஸ்மா 79% குறைஞ்சிருக்குது. மற்றது செரிமான கோளாறு நித்திர கோளாறு இப்படியானவை எல்லாம் 73% குறைஞ்சிருக்குது. இது வந்து உங்களோட பிசிக்கல் எயில்மெண்ட். இதை தவிர இப்போ நீங்கள் ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு பதட்டம் டென்ஷன் அது பதட்டம் வந்து ஒரு 87% குறைஞ்சிருக்குது. இதை பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வர சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்ப மக்கள் பதட்டப்படுவார்கள். ஒரு டிராஃபிக் லைட்ல நிற்கும் போது
ஒருத்தர் குறுக்கால போனா அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்து டென்ஷன் ஆகி சத்தம் போடுறது, அதெல்லாம் வேணாம். அந்த டெலிஃபோன்ல ஒரு மெசேஜ் வருதுன்னா அதை கேட்டு டென்ஷன் ஆகுது, பிளட் பிரஷர் அப்படி இதெல்லாம் சாதாரணமா நாங்கள் எங்களை வருத்த வேணாம் என்று சொல்லி நல்ல ஒரு எளிய முறையாக இதை சொல்லி தருகிறார். இப்படி அதாவது கோஆர்டினேட்டர் அவர் சொல்லுகிறார் இந்த தரவுகள் சொல்லுங்க. இது வந்து உண்மையா ரிசர்ச் செய்து இந்த சாம்பவி பிராக்டிஸ் பண்ற ஆக்களை அவர் ரிசர்ச் செய்து கண்டுபிடிச்சார். இதை தவிர தூக்கமின்மை 84% குறைஞ்சிருக்குது, தலைவலி 90% குறைஞ்சிருக்கு, முதுகுவலி 73%, மற்றது மென்டல் பேலன்ஸ் உணர்ச்சி சமநிலை என்று சொல்லுவீங்க, இது வந்து 92% இம்ப்ரூவ் பண்ணி இருக்குது. பெட்டர் பேலன்சிங் அண்ட் மனச்சோர்வு, மனத்தளர்வு, இதுகள் எல்லாம் 86% இம்ப்ரூவ் பண்ணி இருக்குது. மற்றது செயலாற்றல், சக்தியான உடல்நிலை, எனர்ஜி. இப்ப நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரைக்க பாப்பீங்க நல்ல எனர்ஜெட்டிக்கா. இப்ப அவரை கூட சத்குருவை கூட இத்தனை வயசுலயும் நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய முகத்தை எல்லாம் பார்க்கின்ற போது அவருடைய அந்த பிரகாசம் தெரிகிறது. அவர் the way he talking அற்புதமாக இருக்கிறது. அவர் ஒரு ஞானி என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் இந்த ஒரு நிலையை அடைய முடியாது. பல பயிற்சிகள், அது மட்டுமல்ல உலகில் பல மக்கள் அவரை ஃபாலோ பண்ணி கொண்டு வருகிறார்கள். இதை தவிர ஈஷா நாங்கள் வந்து இங்க இது வந்து சத்குருவால பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் வந்து படிப்பிக்கணும். இதை தவிர ஈஷா டொரண்டோவில் இருந்து நாங்கள் ஃப்ரீயான ப்ரோக்ராமும் செய்கிறோம். ஃப்ரீயாக உபயோகா, மற்றது ஈஷா கிரியா, ஈஷா மெடிடேஷன் இப்படியான நிகழ்ச்சிகளும் நாங்கள் இங்கே வழங்குகிறோம். அதை பற்றி நீங்கள் ஏதாவது அறிய விரும்பினாலும் நீங்கள் எங்களோட தொடர்பு இலக்கங்களும் இமெயிலும் தாரோம், அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது தவிர இப்போ உங்களோட வேலை தளங்களுக்கோ பாடசாலைக்கோ பல்கலைக்கழகத்துக்கோ நாங்கள் நேராக வந்து இதை இலவசமாக சொல்லி தருவோம். நீங்கள் உங்களோட வேலை தளங்களில் இதை அறிமுகப்படுத்த வேணும் என்றால் நீங்கள் ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் ஒதுக்கி தந்தீங்கன்னா நாங்களே வந்து அங்கெல்லாம் சொல்லி தருவோம். எனவே நீங்கள் இங்கே நேராக பார்த்துக்கக்கூடிய நேரில் மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கின்றார். நான் இந்த டிஸ்கிரிப்ஷனை கீழே அழகாக போடுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தொலைபேசி இலக்கம், அது மட்டும் இல்லாமல் சொன்னது போல உங்களை வேலைத்தலங்களிலே இருக்கின்ற வீடுகளே எல்லாம் அவர்கள் வந்து பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்றுநர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் தாராளமாக. தொடர்புகள் எல்லாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இதுபோல ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே இங்கே வந்து எங்களுக்கு கோஆர்டினேட்டராக இருக்கும் மணிமேகலா இந்த உதவி செய்ததற்கும், அது மட்டுமல்ல நல்ல விளக்கத்தை உங்களுக்கு தெளிவாக தந்திருக்கிறார் சத்குரு பற்றி. மீண்டும் ஒரு முறை இதுபோல நல்ல ஒரு சத்குரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களுடைய பொன்னான நேரத்துக்கும் மக்களுக்கு இதை தெளிவாக வழங்குவதற்கும் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.